இந்திய அளவிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் முடிவுகளாக மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் என்கிற 2 மாநிலங்களினுடைய தேர்தல் முடிவுகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக காலையிலிருந்து எண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த 2 மாநிலங்களிலே நடந்த தேர்தலிலே ஜார்க்கண்டிலே இந்தியா கூட்டணி ஹேமந்த் சோரனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த மகாராஷ்டிராவினுடைய தேர்தலிலே பாஜக வென்று விட்டது. காங்கிரஸ் கூட்டணி அந்த இடத்திலே ஏன் வெல்லவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மதச்சார்பற்ற சக்திகளிடத்திலே ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. சிவசேனா என்கிற கட்சியை எப்படி தமிழ்நாட்டிலே அதிமுக என்கிற கட்சியை பாஜக உடைத்து விட்டதோ அதே போலதான் அங்கே உத்தவ் தாக்கரே தலைமையில் இருந்த அந்த அரசியல் கட்சியை, சிவசேனா என்கிற அந்த அரசியல் கட்சியை பாஜக தங்களுடைய சூழ்ச்சியின் காரணமாக உடைத்து விட்டார்கள். அதில் 2 அணியாக உருவாக்கினார்கள். அவர்களே அதை உருவாக்கி இதில் ஒரு பெரிய விசித்திரம் என்னவென்றால், பாஜகவிற்கு என்ன அரசியல் கோட்பாடு இருக்கிறதோ, இந்துத்துவ கோட்பாடு இருக்கிறதோ, அதே கோட்பாட்டைத்தான் சிவசேனாவும் கொண்டிருக்கிறது. அதிமுகவாது ஒரு திராவிட கட்சியினுடைய ஒரு தொடர்ச்சி, திமுகவிலிருந்து தோன்றிய ஒரு திராவிட கட்சியின் தொடர்ச்சி தான் அதிமுக. அந்த கட்சியை உடைப்பதிலே கூட ஒரு அரசியல் நேர் எதிரான ஒரு பகைமை இருக்கிறது என்று கூட அதை பார்க்கலாம். ஆனால் சிவசேனா என்று வருகிற போது அவர்களுக்கும் இந்துத்துவ கோட்பாடு தான். ஒரு வலிமை மிக்க அரசியல் கட்சியாக அந்த பால் தாக்கரே காலகட்டங்களிலே எல்லாம் அது வலிமையான ஒரு அரசியல் கட்சியாக இருந்த அந்த கட்சியை பாஜக ஏன் உடைக்க வேண்டும் என்று சொன்னால், தங்களுடைய கட்டுப்பாட்டிலே தான் எல்லாமே இருக்க வேண்டும் அப்படி என்கிற ஒரு முடிவை அவர்கள் தொடர்ச்சியாக முன்னிலைப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். அந்த இடத்திலே காங்கிரஸுக்கு ஆதரவான ஒரு சூழல் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எதிரொலித்தது. மகாராஷ்டிராவினுடைய தேர்தலிலே இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வலிமை மிக்க வெற்றியை பெற்றது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் அதற்கு நேர் முரணாக ஒரு தேர்தல் முடிவுகள் வந்திருப்பது பல பேருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவே இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், மகாராஷ்டிராவிலே ஒரு நகர்ப்புற வளர்ச்சி என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியாகத்தான் அது உருவாகி இருக்கிறது. அதிகமாக பொருளீட்டக்கூடிய, வணிக ரீதியாக அதிகமாக பொருளீட்டக்கூடிய ஒரு மாநிலமாகவும் மகாராஷ்டிரா இருக்கிறது. அதிகமாக விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய மாநிலமாகவும் மகாராஷ்டிரா இருக்கிறது. இந்த வினோதம் தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வித்தியாசம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. விதர்பா என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த பகுதியில் அந்த தொகுதிகள்லாம் மிகவும் பின்தங்கிய கிராமங்களாக இருக்கிறது. இந்தியாவினுடைய ஆன்மா கிராமங்களில் தான் இருக்கிறது என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். ஆனால் இந்தியாவினுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடிய கிராமங்களை புறக்கணிப்பதிலே கார்ப்பரேட் அரசியலை செய்து வரக்கூடிய பாஜக அந்த கிராமங்களை முதலில் கைவிடுகிறது. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி முழுக்க முழுக்க காங்கிரஸுக்கு ஆதரவான வாக்கு வங்கி. அதுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆனது என்று சொல்வார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்படி அவர்கள் இவ்வளவு பெரிய முன்னிலைக்கு வந்தார்கள்? அதிலும் பார்த்தீங்கன்னா வெறும் 54 தொகுதிகளிலே தான் காங்கிரஸ் கூட்டணி வென்றிருக்கிறது. ஒரு ஏறத்தாழ 222 தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி வாய்ப்புக்கு முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அளவிற்கு பாஜக கூட்டணி ஒரு அசுர பலமான வெற்றியை மிருகபலத்தோடு வென்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ பாதி அளவு கூட ஒரு எதிர்க்கட்சிக்கான வலிமையை கூட அங்கு அந்த கூட்டணிகள் பெறவே முடியவில்லை என்று சொல்வதற்கான பின்னடைவுக்கு என்ன காரணம் என்று பார்க்கிற போது, மிகப்பெரிய அளவிலே சாதி ரீதியான பிளவுகளை அவர்கள் உருவாக்குவதிலே ரொம்ப வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதை சோசியல் இன்ஜினியரிங் என்கிற வார்த்தையிலே குறிப்பிடுகிறார்கள். அதாவது என்னன்னா, இந்திய சமூகத்தினுடைய கட்டமைப்பு மொத்தமுமே சாதி கட்டமைப்பாக இருக்கிறது. ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனை ஏற்றுக்கொள்வதில்லை என்கிற முரண் இயல்பாகவே இருக்கிறது. அது ஆதிக்க சாதி, இடைநிலை சாதி, ஒடுக்கப்பட்ட சாதி, பட்டியல் சாதி என்றெல்லாம் பாகுபாடு இல்லை. ஒரு சாதிக்காரன் இன்னொரு சாதிக்காரனை ஏற்க மறுக்கக்கூடிய ஒரு மனநிலை இயல்பாகவே இருக்கிறது. இந்த மனநிலையை பாஜக தங்களுடைய வாக்கு வங்கியாக எப்படி மாற்றுவது என்பதிலே ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்கள் கையாளுகிறார்கள். அப்படி பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுவதை அவர்கள் மிகவும் கௌரவமான ஒரு வார்த்தையிலே சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கடந்த முறை ஜாட் அல்லாதவர்கள் என்று அவர்கள் மக்களை பிரித்தார்கள். அதே போலதான் இதிலையும் மராத்தா அல்லாதவர்கள் என்கிற ஒரு ஜாதி ரீதியான ஒரு பிளவு அரசியலை இங்கு கட்டமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசியல் அவர்களுக்கு ஜார்க்கண்டிலே ஒர்க் அவுட் ஆனதா என்று பார்த்தால், ஜார்க்கண்டிலே பழங்குடியின மக்களாக இருக்கக்கூடியவர்கள், ஹேமந்த் சோரன் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரை அமலாக்கத்துறையின் வழியாக சிறையிலே பிடித்து போட்டார்கள். அங்கு என்ன செய்தார்கள்னா, வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம், இஸ்லாமியர்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் அங்கு சட்டவிரோதமாக குடியேறுகிறார்கள் என்றெல்லாம் பல பிரச்சாரங்களை அவர்கள் செய்தார்கள்.
அது நாட்டுக்கே தேசத்துக்கே ஆபத்து என்றெல்லாம் பாஜக கூவினார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை எப்பொழுதுமே பாஜக தொடர்ச்சியாக செய்யும் என்பது நாம் ஏற்கனவே அறிந்த விஷயம்தான். அதை பழங்குடியின மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்குமான பகையாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். எப்படி மணிப்பூர் மாநிலத்திலே பழங்குடியின மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய 2 இனக்குழுக்களையும் அவர்கள் மோத விட்டு ரத்தம் குடிக்கிறார்களோ, எப்படி அங்கே தேவாலயத்தை உடைக்கிறார்களோ, அதே போலதான் இங்கேயும் பழங்குடியின மக்களையும் அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இஸ்லாமிய மக்களையும் மோதுகிற ஒரு போக்கை அவர்கள் உருவாக்குவது தேர்தல் அரசியலுக்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் பழங்குடியின மக்கள் அந்த அந்த முயற்சியை முறியடித்து விட்டார்கள். அந்த வெறுப்பு அரசியலை மிக கடுமையாக அவர்கள் முறியடித்து விட்டார்கள் என்றுதான் ஜார்க்கண்டிலே சொல்ல வேண்டும். ஜார்க்கண்டில் வெற்றி பெற்றிருக்கிறது அந்த ஹேமந்த் சோரனுடைய அந்த கூட்டணி, காங்கிரசினுடைய ஆதரவு பெற்ற அந்த கூட்டணி அங்கு மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கு பாஜக தன்னுடைய அரசியலை இழந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. என்னன்னா, அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தேர்தல் காலத்திலே மட்டுமே அரசியல் செய்வதற்காக பாஜக வருவதில்லை. பாஜக என்ன செய்கிறதுனா, சமூக ரீதியான உரையாடலை அவர்கள் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக ஆர்எஸ்எஸ் போன்ற அவர்கள் சொல்லிக் கொள்கிற அந்த கலாச்சார அமைப்பு என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய அந்த வன்முறை அமைப்பு அடிப்படையில் என்ன செய்கிறார்கள்னா, சாமானிய மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி ஊடுருவ வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அடிப்படையில் நீங்கள் வாங்க யோகா செய்வோம், வாழும் கலையை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம உடற்பயிற்சி செய்யலாம், ஏன் சிலம்பாட்டம் கற்றுக்கொள்ளக்கூடாது, வாழ்வீச்சு கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள். அப்புறம் பாரத மாதாவை தான் நீங்கள் கும்பிட வேண்டும் என்று சொல்வார்கள். கொஞ்ச நாள் கழித்து சிறுபான்மை மக்கள் இந்த மண்ணுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், அந்நியர்கள், அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்வார்கள். இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சமூகத்துக்குள்ளே ஊடுருவி அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வேலை திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியலிலே ஏன் பாஜகவால் வெல்ல முடியவில்லை என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வெறும் தேர்தல் அரசியலுக்கான கட்சியாக மட்டுமே இல்லாமல் அதற்கென்று ஒரு தாய் அமைப்பாக ஒரு திராவிடர் கழகம் என்கிற ஒரு அமைப்பு இருந்தது. அது ஒரு சமூக அமைப்பு, அது தேர்தல் அரசியலுக்கான அமைப்பு அல்ல. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க என்ன செய்தாங்கன்னா, பகுத்தறிவு பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக பல சோசியல் மூவ்மெண்ட், நிறைய சமூக இயக்கங்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டே இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்னா, தேர்தல் அரசியலிலே இந்த மதச்சார்பற்ற சக்திகளை காப்பதற்கான வேலை திட்டமாக அவர்கள் மாறுகிறார்கள். அப்போ மதவாத சக்திகளினுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை முறியடிப்பதற்கு ஏற்கனவே தேர்தல் அரசியலை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாடு என்கிற நிலம் ஒரு பகுத்தறிவு சார்ந்ததாக, சாதி மறுப்பு சார்ந்ததாக ஒரு இந்த அரசியலை அவர்கள் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிற காரணத்தினால வகுப்புவாத அரசியல் இங்கே வேரூன்ற முடியவில்லை. ஆனால் நீங்கள் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் அல்லது ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களில் இது மாதிரியான சமூக அமைப்புக்கான வேலை திட்டங்கள் பெரிய அளவில் இல்லை. அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, சாமானிய மக்களிடத்திலே போய் கடவுள் நம்பிக்கை சார்ந்த கருத்துக்களை சொல்லுகிற போது அவர்கள் அதை நம்புகிறார்கள். இப்போ வட மாநிலங்களிலிருந்து பல தொழிலாளர்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு அல்லது தென்னிந்திய மாநிலங்களுக்கு வேலை தேடி அவர்கள் வருகிற போது அவர்கள் இந்த வறுமைக்கு காரணமாக இருப்பது இந்த அரசு தான், இந்த அரசு எந்திரம் நமக்கு இந்த அரசாங்க அமைப்பு, இந்த அதிகார அமைப்பு நமக்கு ஒன்றுமே செய்யவில்லை என்று கோவப்படுவதற்கு பதிலாக, இதெல்லாம் நம்மளுடைய கடவுளுடைய எழுதப்பட்ட விதி, இதெல்லாம் கர்மாவினால் தான் நடக்கிறது என்று அவர்கள் நம்ப வைத்திருக்கிறார். அதனால தான் அவர்களால் அந்த ஜெய் ஸ்ரீராம் என்கிற ஒரு கோஷத்தை வைத்துக்கொண்டு கூட தேர்தல் அரசியலை எதிர்கொள்ள முடிகிறது. அதனால் மகாராஷ்டிராவினுடைய தேர்தலிலே சமூக கட்டமைப்புக்குள்ளே ஊடுருவக்கூடிய ஒரு அரசியலை மதச்சார்பற்ற சக்திகளால் செய்ய முடியவில்லை, அல்லது அவர்கள் அதற்கான முயற்சியை எடுக்கவில்லை. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய பல குழு அரசியல், அந்த தலைமை சார்ந்த அரசியல், இங்கே எப்படி இந்தியா கூட்டணியிலே ஒரு பிரதமர் வேட்பாளர் என்று ஒருவரை சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருந்ததோ அதே மாதிரி தான் ஏறத்தாழ இவர்களால் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை காங்கிரஸ் சார்ந்தவர்களால் நிறுத்த முடியல. யார் முதலமைச்சர் என்று அவர்களால் அடையாளப்படுத்த முடியலை. அப்போ அந்த பிரச்சார உத்தி, தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்பதற்கான உத்தி, இதெல்லாம் அதுலேயும் குறிப்பாக சமூக பிளவு அரசியலை பாஜக செய்கிறதையெல்லாம் எதிர்கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பு காங்கிரஸில் இருந்தபோதும் கூட, கருத்தியல் ரீதியாக காங்கிரஸ் வலிமையாக இருந்தபோதும் கூட, கள செயல்பாடு என்று வருகிற போது மீண்டும் மீண்டும் பாஜகவே வெற்றி பெறுகிறது என்பது ஒரு பெரிய அதாவது ஜனநாயகத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவு என்றுதான் இதை கருத வேண்டும். ஏனென்றால் தொடர்ச்சியாக வெல்லவே முடியாத சக்தியாக பாஜக இருந்தது என்பதை நாடாளுமன்ற தேர்தலிலே அவர்களுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய அளவிற்காவது குறைந்தபட்சம் இந்தியா கூட்டணி அவர்களுடைய அதிகாரத்தை ஏறத்தாழ பறித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடு காரணமாக அவர்கள் தனிப்பெரும்பான்மையை பெற முடியவில்லை.
இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் கூட ராகுல் காந்தியை பார்த்து கடந்த காலங்களிலே நாடாளுமன்றத்திலே பப்பு என்றெல்லாம் அவர்கள் கேலி செய்தார்கள். ஆனால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக கம்பீரமாக அவர் அதானி குறித்து கேள்வி கேட்கிறார், கார்ப்பரேட் அரசியல் குறித்து கேள்வி கேட்கிறார், வெறும் அதிகார மாற்றத்திற்கு மட்டுமே வேலை செய்யாமல் RSS குறித்து அவர் கேள்வி கேட்கிறார். இதெல்லாம் இந்த சமூகத்திற்கு மதச்சார்பற்ற அரசியலுக்கு எதிரானது, மக்களுடைய எளிய மக்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்திற்கு இந்த மதவாத சக்திகள் எதிரானது, உழைக்கும் மக்களுக்கு அது எதிரானது என்பதை தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அம்பலப்படுத்துகிறார். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் ஒரு பழமைவாதிகளால் நிரம்ப பெற்ற ஒரு இயக்கமாக அது இருக்கிறது. ராகுல் காந்தி போன்றவர்கள் தலைமை ஏற்ற போதும் கூட பழமைவாதிகள் அங்கு நிரம்பி இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த காலங்களிலே உயர் சாதி ஆதிக்கம் சார்ந்தவர்கள், பார்ப்பனர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார்கள். தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய துக்ளக் குருமூர்த்தி போன்றவர் கூட காங்கிரஸ் கட்சியிலே இருந்ததாக அவர் பதிவு செய்திருக்கிறார். அப்போ எல்லா RSS காரர்களுமே கடந்த காலங்களிலே காங்கிரஸிலே தான் இருந்திருக்கிறார்கள். அப்போ அந்த பழமைவாதத்தினுடைய தொடர்ச்சி இன்றும் கூட அது இருக்கிறது. அங்கு கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பிலேயே பல சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அவர்கள் களப்பணி ஆற்றுவதிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோஷ்டி அரசியல், அந்த கோஷ்டி பூசல்லாம் கள அரசியலிலே அவர்களை தோற்கடித்திருக்கிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு மினி இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகாராஷ்டிரம் ஒரு முக்கியமான ஒரு மாநிலம். அங்கிருந்து யாரேனும் ஒரு பெரிய தலைவராக வந்துவிடக்கூடாது என்பதுதான் தேசிய தலைமையாக இருக்கக்கூடிய பாஜகவிற்கு கூட இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மாநில முதலமைச்சராக இருந்து பிரதமராக மாறியவர் பின்னாளிலே அதை கட்டமைத்தவர் மோடி. அதனால இன்னொரு மாநில முதலமைச்சருக்கு புகழ் வருவதையோ அல்லது அவர்கள் வெற்றி பெறுவதையோ அடையாளம் பெறுவதை பாஜக அவனுடைய அந்த மோடி போன்றவர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. எனவே தனக்கு பிரதமர் வேட்பாளராக இன்னொருவர் ஆல்டர்னேட்டிவாக ஒருவரை உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நிதின் கட்கரியை RSS முன்னிலைப்படுத்திய போது கூட மோடி அவர்கள் அவர் என்ன செஞ்சிட்டார்னா மிக தந்திரமாக CAG அறிக்கையின் வழியாக நெடுஞ்சாலைத்துறையிலே பல ஊழல்கள் நடந்திருக்கிறது என்று நிதின் கட்கரியை குறிவைத்துதான் அந்த CAG அறிக்கையே வெளிவந்தது. அது ஒரு உட்கட்சி பூசலினுடைய இன்னொரு வடிவம்தான் என்று அந்த காலகட்டத்திலே பேசப்பட்டது. அதே போலதான் ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய அந்த யோகி ஆதித்யநாத்தினுடைய வளர்ச்சி பெரிய அளவிலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல வேட்பாளர்களை இவர்கள் அவர் விரும்புகிற வேட்பாளர்களை எல்லாம் நிறுத்தாமல் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு மாபெரும் தோல்வியை தழுவியதற்கு இந்தியா கூட்டணியின் பிரச்சாரம் மட்டுமே காரணம் அல்ல, அவர் உட்கட்சி பூசல் ஒரு காரணம் என்று சொல்வார்கள். எனவே உட்கட்சி பூசல் என்பது அனைத்து கட்சிக்கும் பொதுவானதுதான். காங்கிரஸுக்கு மட்டும்தான் அது உட்கட்சி பூசல் இருப்பது போல வெளித்தோற்றத்தை உருவாக்குவார்கள். ஆனால் உண்மையிலேயே ஒரு வேகமாக பரவக்கூடிய இந்த சமூக பிளவு அரசியலை, இந்த சோசியல் இன்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய அரசியலை தடுப்பதற்கான ஒரு இடம் என்பது காங்கிரஸ் இடத்திலே இல்லாமல் போனதுதான் இந்த மகாராஷ்டிரா தேர்தலினுடைய ஒரு தோல்வியாக இருக்கிறது. ஆனால் இந்த மகாராஷ்டிரா தேர்தலிலே மிகப்பெரிய சதி நடந்திருக்கிறது. எல்லா குறிப்பாக உத்தவ் தாக்கரேனுடைய அந்த சிவசேனா அணி அதற்கான ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஏன்னா ஷிண்டே அணியில் இருக்கக்கூடிய எல்லா எம்எல்ஏக்களும் எப்படி வெற்றி பெறுகிறார்கள், அதிலே சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட பெருமளவிலே எப்படி வெற்றி பெறுகிறார்கள், எனவே இந்த தேர்தல் முறைகேடு இதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே ஜெயிக்கிற போது மட்டும் நீங்கள் தேர்தல் முறை குறித்து பேசுவதில்லை, தோற்கிற போது பேசுகிறீர்கள் என்று சில பேர் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள். ஆனால் அடிப்படை உண்மை என்னவென்றால் அவர்களுக்கு முறைகேடு செய்ய வாய்ப்பு இருக்கிற இடங்களில் முறைகேடு செய்கிறார்கள், அப்படியும் செய்கிறார்கள். எல்லா இடங்களிலும் முறைகேடு செய்ய முடியவில்லை என்கிற காரணத்தினால சில இடங்களிலே எதிர்க்கட்சிகளும் மாற்று கருத்து கொண்டவர்களும் வெற்றி பெறுகிறார்கள் என்றுதான் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எப்படி போனாலும் மகாராஷ்டிராவினுடைய தோல்வியை மிகப்பெரிய சதி என்று உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் குற்றச்சாட்டு கூறினாலும் அடிப்படையிலே தேர்தல் அரசியலிலே வெற்றி தான் ஒரு பிரதானமான விஷயமாக இருக்கிறது. அந்த வெற்றியை தவற விட்டு விட்டார்கள் என்பது ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு கவலை அளிக்கக்கூடிய செய்தியாகத்தான் அது இருக்கிறது. அதை தாண்டி ஜார்க்கண்டிலே மிகப்பெரிய வெற்றியை அந்த ஹேமந்த் சோரனுடைய அணியும் காங்கிரசினுடைய கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அதற்கிடையிலே பல இடங்களிலே இடைத்தேர்தல் நடந்திருக்கிறது. அதிலையும் குறிப்பாக கேரள மாநிலத்தினுடைய அந்த வயநாடு தொகுதியிலே பிரியங்கா காந்தி அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுவரை எதிர்த்து போட்டியிட்டவர்கள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது ஒரு நல்ல விஷயமாக இருக்கிறது. பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்திலே என்ன பேசப் போகிறார், என்ன விதமான செயல்பாடுகளை முன்வைக்கப் போகிறார் என்பது ஒரு பெரிய ஆவலான விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒருவேளை ராகுல் காந்தியினுடைய அரசியலை தாண்டி பெண்களினுடைய வாக்கு வங்கி பிரியங்கா காந்தியின் மூலமாக இந்திய அளவிலே ஒரு அலையை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அது மதச்சார்பற்ற சக்திகளுக்கான ஒரு ஊக்கமாக மாறக்கூடும். எனவே பல இடைத்தேர்தல்களில் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. ஆனாலும் மகாராஷ்டிராவை தோற்று போயிருக்கிறோம் என்பது ஒரு வருத்தமான விஷயமாக இருக்கிறது. அதை தாண்டி தொடர்ந்து ஜனநாயக சக்திகள் செயல்பட வேண்டியதற்கான ஒரு பாடத்தை தான் இந்த தேர்தல் தோல்வி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. இடைத்தேர்தல் என்று வருகிற போது மேற்கு வங்காளத்திலே ஒரு பெரிய அளவிலே கூட்டணிகள் வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கு ஒரு 6 தொகுதிகளிலே
காங்கிரஸ் கூட்டணி, அந்த மம்தா பானர்ஜி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது அந்த இடைத்தேர்தலில். அதே போல வந்து கர்நாடகத்திலே ஒரு 3 தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். கேரளாவிலே வயநாடு ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே இடைத்தேர்தலிலே வந்து ஆளுகிற அரசுக்கு எதிரான அதிருப்தியான அது வந்து பாஜகவிற்கு எதிரான வாக்கு வங்கிகள் வந்து பெரிய அளவிலே வென்றிருக்கிறார்கள் என்பது ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதையும் வந்து இது குறிப்பிட வேண்டிய ஒரு வெற்றியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜார்க்கண்ட் தேர்தலினுடைய வெற்றியும் இடைத்தேர்தல்களிலே காங்கிரஸ் கூட்டணியினுடைய வெற்றியும் மிக முக்கியமான கவனம் பெறுகிறது. அதே நேரத்திலே மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் தோல்வியிலே நமக்கு மிகப்பெரிய அரசியல் பாடம் இருக்கிறது என்பதைத்தான் இதை காட்டுகிறது.